ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் ஆரத்தியை தொட்ட உன் வாழ்க்கைக்கு ஒளியாக உன் சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறேன். இதுவரைக்கும் பல முறை உன் வாழ்க்கையில் இருள் எனும் கஷ்டம் வந்த போதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்தது உன் சாயப்பா நான் தானே. இந்த முறையும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் குடும்பத்துக்கும் உனக்கும் தேவையான நல்ல ஆரோக்கியத்தையும், மனசு சோர்ந்து போயிருக்கிற எல்லா காரணமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு கடன் தொல்லைகளை எல்லாம் நீக்கி உன்னுடைய பொருளாதாரம் உயரும்படி செய்ய போகிறேன். உன் கவலைகளை எல்லாம் நான் மாற்றி உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி காட்ட முடிவெடுத்து தானே இந்த ஆரத்தியை தொட சொன்னேன். கொஞ்சம் என்ன நடந்தாலும் பொறுமையாயிரு. உனக்கு எது வந்தாலும், உன்னை விட்டு எது போனாலும் உன் கூட நான் இருக்கேன்னும் போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உனக்கு எதிராக நடக்குதுன்னு நீ நினைக்கிற விஷயத்த கூட உனக்கான நல்லதாக நான் முடிச்சு காட்டுறேன். தேவையில்லாமல் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நீ தோல்வி அடைய நேர்ந்தாலும் துவண்டு போக வேண்டாம். உன்னை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கேன். என்னையே கதி என நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் தான் ஓங்கி நிற்கும். நீ எதிர்பார்க்காத பல நேரங்களில் என்னுடைய தரிசனத்தை பார்த்திருக்கிறாய் தானே. எங்கேயாவது வெளியே போகும்போது யதார்த்தமாக என்னுடைய உருவச்சிலையோ அல்லது என்னுடைய அழகு ரூபத்தையோ நீ பார்த்து பல முறை மனசளவில் அமைதியான ஆளாக மாறியிருக்க. இப்போதும் அப்படிதான் குழப்பமான சஞ்சலமான மனசோடு நீ இருக்கிறதுனால நானே உன்னை தேடி வந்து உன் மனசுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக இந்த ஆரத்தியை காட்டினேன். உன் மனசில் இனிமேல் புது நம்பிக்கை உண்டாகி அமைதி தவழ்ந்து நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்ப. இப்போதுதானே சில காலமாக நீ சரியான வழியில் செல்ல ஆரம்பித்துள்ளாய். இன்னும் உன் வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பி. சந்தேகமே இல்லாமல் நீ தெளிவாக செயல்படும் போது நினைத்ததை அடைத்து முடிப்பாய். நீ என்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டுக்கிட்ட விஷயங்களிலெல்லாம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் தாமதித்து ஆனதே தவிர மற்றது எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு பின்வாங்கி விடாதே என் செல்லமே. நீ செய்கிறதும் யோசிக்கிறதும் சரியாக இருக்கும்போது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாண்டி நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நடந்து கொண்டிருப்பது எல்லாமே இந்த சாயப்பாவின் செயலால் தான் என்பதை மறக்க வேண்டாம். அப்படி இருக்கும்போது இனி நடக்கப் போவதையும் நான் உனக்கான நல்லதாகத்தானே நடத்தி முடிப்பேன். உனக்குள்ள ஏன் இவ்வளவு கலக்கம்? நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினச்சி கவலைப்படாம உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன்னு என்னை நம்பி வா. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் மனிதர்கள் எப்போது ஆடம்பரத்தையும் அனாவசிய செலவையும் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே மனவேதனை அதிகரிக்க தொடங்கிடும். நீ எனக்காக நிம்மதியாக வாழணும்னு மனசை அமைதியாக வச்சுக்க பாரு. உன் வாழ்க்கை உன்வசமாக மாறும்படி உனக்கான நல்லதையெல்லாம் உன் சாயப்பா நான் செஞ்சு தரேன். தேவையில்லாமல் எதற்கும் ஆசைப்படாது என் செல்லமே. இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ கற்றுக்கோ. நீ எதிர்பார்த்த எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்கிறேன். வெற்றிக்கு காலம் கடந்து செல்லும் நேரத்தில் உன் பொறுமைக்கு பரிசாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? கலங்காதே. இனி நடக்கப் போவது எல்லாத்தையும் உன் மனம் எதிர்பார்த்தது போல நடத்தி முடிப்பேன். நீ என்கிட்ட என்ன அவ்வளோ பெரிய வானம் வேணும்னா கேட்ட. அந்த வானத்தில் இருக்க சின்ன சின்ன நட்சத்திரங்கள் போல உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை தானே என்னிடம் நிறைவேற்ற சொல்லி கேட்டாய். அதே அந்த நட்சத்திரங்கள் போலவே உன் வாழ்க்கையும் அழகாய் மாற்றுவதற்காக தான் உன் சாயப்பா இந்த தீபத்தை தொட சொன்னேன். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் மனஸ்தாபமும் மன வருத்தமும் தேவையில்லாத துயரமும் எல்லாம் எனக்கு தெரியும். முடிஞ்சா என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் கண்களை கவனி. உன் மனசுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் அப்படியே மனதின் மூலமாகவே என்னிடம் சொல்லிவிடு என் செல்லமே. உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனைக்காக இப்போ நீ வருந்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதில் யார் மேலே தவறுன்னு இனிமே நீ ஆராய வேண்டாம். நடந்தது நடந்துருச்சு. அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா மேலும் மேலும் உன் மனசு கஷ்டப்படும். இத்தனை நாட்களை நீ எவ்வளவு கஷ்டத்தோடும் மனவேதனையோடும் கழித்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இனிமேலும் தேவையில்லாததை யோசிக்க வேணாம். இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பொன்னான நாட்களை உனக்காக வரவழைக்கிறேன். என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கிறது என் செல்லமே. எது உன்னை துன்புறுத்தினாலும் எது உனக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் நீ கவலைப்படாமல் எதிர்த்து நின்று போராடு. என்னை மீறி எதுவும் தவறாக நடக்காது என்பதை உணர்ந்துகொள். உன்னுடைய வருங்காலம் என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சி நீ கவலைப்பட வேணாம். நீ வாழும் இந்த காலத்தில் உன் சாயப்பா நானும் உயிரோடு தான் இருக்கேன்.
உன் வருங்காலத்தை நல்ல முறையில் உனக்கு உருவாக்கி தர்றேன். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை சாயப்பான்னு நீ குழம்பிய காலமெல்லாம் போதும். எது நடந்தால் உனக்கு நல்லதாக இருக்குமோ அதை தான் உன் வாழ்வில் நடத்தி தர வந்துள்ளேன். உன் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு உனக்கு உறுதுணையாகவும் உன் சாயப்பா நான் இருப்பேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கும் போது நீ நன்றாக செயல்பட்டு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். நீ எதிர்பார்க்குற பாசம் ஒரு இடத்துல தடைப்பட்டா அதனால் வரும் வலியும் வேதனையும் அதிகம். அதனால தான் நீ மனசு தடுமாறுறான்னு எனக்கு தெரியும். உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு தேவையானதை செய்து தருவதற்கு இந்த சாயப்பா நான் தயாராயிட்டேன். இனிமே நீ கவலைப்பட வேணாம். எல்லாம் நல்லதாக நடக்கும். நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம்.